Hello viewers, welcome to Revadis Tamil Kitchen. Revadis Tamil Kitchen la இன்னைக்கு நெய் அப்பம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரெண்டு பழுத்த வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இப்போ இத ஒளிச்சு கட் பண்ணிடலாம். சின்ன சின்னதா கட் பண்ணி மிக்ஸில போட்டு நைஸா அரைச்சு எடுத்துக்கோங்க. வாழைப்பழம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டேன். இப்போ இது வேற பாத்திரத்துல மாத்திடலாம். வெல்லம் வந்து 100 கிராம் எடுத்துர்க்கேன். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து வெல்லத்தை காய்ச்சி கரைச்சிடலாம். வெல்ல பாவு காய்ச்சி வடிகட்டி வச்சிருக்கேன். இப்போ இத வாழைப்பழத்துல ஊத்திக்கலாம். வாழைப்பழத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண பிறகு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசி மாவு எடுத்துர்க்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு கட்டி இல்லாம கரைச்சுக்கோங்க. அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ரெண்டு பீஸ் தேங்காய் எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததா 1/4 டீஸ்பூன் சோடா ஆட் பண்ணிக்கலாம். சோடாப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. ஊறின பிறகு அப்போ ஊத்திக்கலாம். பணியாரக்கல்லே சூடான பிறகு கொஞ்சமா நெய் விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க மாவு வந்து ஊத்திக்கோங்க. ஒன் சைடு நல்லா வேகட்டும். அடுப்பை வந்து கம்மியா வச்சுக்கோங்க. அதிகமா இருந்தா வந்து மேலே கருகிடும், உள்ள வேகாம போயிடும். அடுப்பை கம்மியா வச்சுக்கோங்க. நல்லா வேகட்டும். ஒன் சைடு வெந்த உடனே மெதுவா திருப்பி போட்டுருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வரணும். திருப்பி போட்டு மேலே கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம். இந்த சைடு நல்லா வேகட்டும். நெய் அப்பம் எல்லா சைடு ஈவனாக வெந்துருச்சு. இப்போ எடுத்து பிளேட்டில் வச்சுருங்க.
டேஸ்டான நெய்யப்பம் ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டோம். இது ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களே இதே போல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.